மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடைபோடுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் எல்லாருக்குமே என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க. யாம் இருக்க பயமே அருண்குமார் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். கன்னிராசி நேயர்கள் அவங்களுக்கு 2025 குரு பயிற்சியானது என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்யும் சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு 9ல் இருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 10வது இடத்துக்கு வரார். கன்னிக்கு இந்த வருஷத்துல ரொம்பவே முக்கியமான கிரகங்கள் எல்லாமும் முக்கியமான இடத்துல உட்கார்ந்துருக்கு. அதுல முதல் பயிற்சியாக அவர்களுக்கு இருக்கக்கூடியது இந்த குரு பயிற்சி. அதுக்கு அடுத்தது முன்னாடியே நடந்திருக்கக்கூடிய சனி பயிற்சி அவங்களுக்கு பார்த்தோம்னா 7வது இடத்துல சனி பகவான் கண்டக சனியா வந்திருக்கார். ஸோ கண்டக சனி நினைச்சு ஒரு பயம் இருக்கும். குருவும் 10ல் வராரே வேற ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமான்னு ஒரு பயம் இருக்கும். பட் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை தரக்கூடிய அடிப்படையில் ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்துல அமைதுன்னே சொல்லலாம். ராசியை விட்டு விலகக்கூடிய கேது கன்னிராசிக்காரர்கள் ஒரு சுதந்திர பறவையை போல சுத்துறதுக்குரிய ஒரு அற்புதமான காலம். முடங்கி இருந்த சிந்தனைகள் எல்லாமும் அவர்களுக்கு அப்படியே ஒரு விரிவடையும். பல முயற்சிகளையும் பல முடிவுகளையும் தெளிவாக எடுத்து அதில் மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய வருஷமா கன்னிராசிக்கு இந்த வருஷம் இருக்க போகுது. 10ல் குரு கண்டிப்பா வர்றதுனால பட்டத்தில் மாற்றம் ஏற்படும், பதவியில மாற்றம் வரும், பெயர்ல மாற்றம் வரும், புகழ்ல மாற்றம் வரும். பல பேர் வேலையை விட்டு வேற வேலைக்கு செய்யக்கூடிய சூழ்நிலைகளை கடவுள் ஏற்படுத்துவார். இந்த மாற்றம் எல்லாமும் அவங்க என்ன வேண்டிக்கணும்னா பாசிட்டிவான மாற்றமா இருக்கணும்னு மட்டும்தான் அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும். குரு பார்க்கக்கூடிய இடம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சூப்பரான இடத்தை பார்க்கிறார். அதுல முதல் பார்வையா குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுன்றது குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும். கடந்த காலத்தில் 7ல் ராகு 8ல் ராகு இருந்துச்சு. அந்த பீரியட் எல்லாமும் பாஸ்ட் 3 இயர்ஸாக அவங்களுக்கு நிறைய இல்லற வாழ்க்கையில் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு, பல பேர் பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க. அது காதலர்களாக இருந்தாலும் சரி, திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கிறவங்களா இருந்தால் கூட கடந்த 3 வருஷம் அவர்களுக்கு ஏமாற்றமும் துரோகமும் வலியும் மட்டும்தான் இருந்துகிட்டே இருந்தது. பல பேருக்கு மனநோயில் பாதிக்கப்பட்டவங்களாம் கூட இந்த 1.5 வருஷத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த குரு பார்வை குடும்பத்தை பார்க்கறதுனால அந்த சிக்கல்கள் அத்தனையுமே கன்னிராசிக்கு சரியாயிடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த வருஷமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போதுன்னே சொல்லலாம். அவர்கள் விரும்பிய துறையில் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகள் அத்தனையும் இறைவனுடைய அருளோடு பூர்த்தி அடையக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்தையே குரு பார்க்கறது பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்ற பலனை தருவார். இந்த வருஷத்தில் அவங்களெல்லாம் பணம் மூட்டையில் அள்ளி கொண்டு போகிற அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஃபைனான்ஷியலி ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை ஆண்டவன் ஏற்படுத்தி தரும். ரொம்ப முக்கியமாக 4வது இடத்தையும் குரு பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை. அப்போ குரு 4 பார்க்கும் பட்சத்தில் புதிய தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருமே நல்ல ஒரு சக்ஸஸாக வந்துருவாங்க. இந்த பீரியட்ல தொழிலில் யார் வேணாலும் நம்பி எந்த முதலீடு வேணாலும் செய்யலாம். இதுக்கு முன்னாடி ஆரம்பித்து முடங்கி இருந்த பணிகள் எல்லாமும் அப்படியே சடசடன்னு அவங்களுக்கு எல்லாமும் செஞ்சு முடிஞ்சிடும். அம்மாவோட சண்டை பிரச்சனை அல்லது வீட்டுக்குள்ளே போக முடியல, வீட்டில் என்னால் படுக்க முடியல, தூங்க முடியலன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழல், ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன் இன்னும் சொல்லணும்னா மனையில் ஒரு மங்கள வாத்தியமும் கெட்டி மேளங்களும் கண்டிப்பாக சத்தம் கேட்டே தீரும். கன்னிராசிக்காரர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருந்தவங்க, அந்த நோய் நொடியில் சிக்கிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தவங்க, அல்லது மறைமுகமான எதிரிகளால் போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தெளிவான பீரியடாக இந்த பீரியட் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 6 குரு எப்போதெல்லாம் பார்க்கிறார்களோ நம்ம எதிர்த்து நின்றவங்க எல்லாம் நம்மளை விட்டு தானாக விலகிடுவாங்க. யாரெல்லாம் நம்மகிட்ட சண்டை போடணும்னு நினைச்சாங்களோ அவங்களே நமக்கு ஒரு நல்ல நட்புறவா ஃப்ரெண்டாக மாறக்கூடிய வாய்ப்பை தரும். 7ல் சனி வரார். 7ல் சனி வந்துச்சுன்னா கணக்கில்லாத காதல் வந்துகிட்டே இருக்கும் இந்த பீரியட்ல. அடுத்த ஒரு 3 வருஷம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்துல தான் ரொம்ப கூடுதலாக அழுத்தத்தோட சொல்லுவேன். ஏன்னா 7ல் சனி வரும்பொழுது அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணணும். அதே மாதிரி 7ல் சனி வரும்பொழுது தேவையற்ற உறவுகள் தானாக தேடி வரும். வயசுக்கு மீறின சில செயல்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் தள்ளும் இந்த காலகட்டம். அப்போ அவங்க மனசாட்சிக்கு சரி எது தப்பு எதுன்றதை அனலைஸ் பண்ணி அந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்பவே நல்ல விஷயம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் எல்லாமும் இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு தீரும். அப்பாவுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமும் தீரும். தந்தையரால் இவர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். பிள்ளையால் தந்தைக்கு ஒரு பேர் புகழ் கன்னிராசிக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கும். 10ல் இருக்கக்கூடிய குரு, 10ல் குரு வரும்பொழுது முதல்ல ஸ்டார்ட் அப்லேயே சொல்லியிருப்பேன், வேலையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தேவையில்லாத கூடுதல் அழுத்தம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சிலருக்கு வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கு உண்டு. பட்டத்தில் மாற்றம் வரும், பதவியில் மாற்றம் வரும். அது டீப்ரமோஷனாக இருக்கக்கூடாது, ஒரு ப்ரமோஷனாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் அவங்க வேண்டிக்கணும். இது 12 மாதத்துக்கும் பொருந்தும். ஸோ அதால் அந்த 12 மாதத்திலும் கொஞ்சம் அவர்கள் கவனத்தோடு செயல்படணும். என் வேலையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது.
இதை நீ கொஞ்சம் பார்த்துக்கடா, பிரேக் போயிட்டு வரேன், அந்த கேண்டீன் போயிட்டு வரேன், இதை நீ ஹேண்டில் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டா அது அவன் நல்லா பண்ணிட்டாலும் நம்ம வேலை போயிடும், அவன் தப்பா பண்ணாலும் அது நமக்கு தேவையில்லாத விமர்சனமா வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல மட்டும் கவனம். கன்னிக்கு ஒரு பெரிய பலமாக பார்க்கறது 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலும் மோட்சஸ்தானத்திலும் கேது வந்து உட்கார்ந்துருக்கார். தன்னை தானே அறியக்கூடிய ஒரு காலம் கன்னிராசிக்கு இந்த காலம். ஸோ நம்ம வாழ்க்கைக்கு எது சரி, எது தப்பு, எது நல்லது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இந்த பீரியட்ல இருக்கும். நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டா நிறைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிஸ் பண்ணுவாங்க. தூரதேச பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போவாங்க. நிறைய நாடுகளுக்கு சென்று தெய்வ ஸ்தலங்களை தரிசிப்பார்கள். உள்ளூர்லேயே இருக்கிற கோயில் பார்க்க முடியல, நான் எங்கெங்கே மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஃப்ளைட்டில் போயிட்டு பல கோவில்களை பார்க்கக்கூடிய பூரண பலனை இந்த பீரியட் அவங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ அது மட்டும் இல்லை, வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருளோடு அந்த வாய்ப்புகள் தானாகவே அவர்களுக்கு அமையும். அதே மாதிரி மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த கேது வர்றதுனால அவர்கள் எல்லாமே ஞானத்தை அடைவார்கள். தன்னைத்தானே ஒரு சித்தராகவும் இந்த பீரியடில் கற்பனை பண்ணிப்பாங்க. இன்ட்யூஷன் நிறைய அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். எது சரி, எது நடக்க போகுது, எதிலிருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இந்த பீரியட்ல கடவுள் ஒரு புரிதலாகவே கொடுப்பார். இதெல்லாம் கொஞ்சம் பக்குவத்தோடு இருந்து அவங்க செயல்பட்டுட்டா அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேன்மை அடையக்கூடியதா இந்த குரு பயிற்சியில கண்டிப்பாகவே அமையும். சூப்பர் சார். இந்த கன்னிராசினியர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இவங்க ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடுமா சார் இந்த குரு பயிற்சியில்? நிச்சயமா உண்டு. எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா ரொம்ப ஆழமாவே சொல்லியிருப்பேன். 7வது இடத்துல சனி வரும் பட்சத்தில் மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும். ஆணா இருந்தா பெண்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை, பெண்ணா இருந்தா ஆண்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா தேவையற்ற உறவுகள் இந்த காலகட்டங்கள்ல மலரும். அதே மாதிரி இந்த காதலால் சிக்கல்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் வரும் இந்த பீரியட்ல. அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட இந்த பீரியட்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது. 2வது விஷயம், குருவால் 10ல் குரு பகவான் வந்து உட்கார்றதுல வேலையில் கொஞ்சம் யாருக்கிட்ட எது பேசினாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நம்ம தேவையில்லாத யாராவது ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்த்து பேசிட்டிங்கன்னா, இந்த கோவத்தில் சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வேலையை விட்டு கிளம்புறேன்னா, சரிங்க தம்பி போயிட்டு வாங்கன்னு அடுத்த நொடியே சொல்லிடுவாங்க இந்த பீரியடில். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டாங்களே போதும், அவங்க எல்லாமும் நல்லா இருக்குது. தென் ஃபைனான்ஷியல் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். இந்த காலத்துக்கு 10ல் குரு வரும்பொழுது பணத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை விட்டு பிடுங்கலாமான்னு பார்ப்பாரு. அதில் என்ன பண்ணணும்னா, பணம் தேவைக்கு எது தேவைன்றதை பார்த்துக்கிட்டு அவங்க செலவு பண்ணணும். ஸோ அகலக்கால் வச்சு மாட்டிக்க கூடாது இந்த பீரியடில். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே. இந்த குரு பயிற்சியில் வந்து எந்த கடவுள் வழிபாடு பண்ணால் அவங்க லைஃப் வந்து இன்னும் சிறப்பானதாக இருக்கும் சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதனுக்குரியவர்கள் அப்படின்றதுனால பெருமாளுடைய வழிபாடு அவர்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ மகாலட்சுமி தாயார் பெருமாளுடைய வழிபாடு அவர்கள் எங்கு சென்று வழிபட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த பலனை அது தரும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுக்கர ஓரையில் அந்த பெருமாளுடைய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அவங்க போயிட்டு வழிபட்டாங்கன்னா செல்வ வளம் அவர்களுக்கு பெருகும். அதே மாதிரி அந்த 10ல் குரு வரதனால் ஏற்படக்கூடிய பட்டம், பதவி, பேர், புகழ் இருக்கக்கூடிய களங்கங்கள் சரியாகக்கூடியதாக இருக்கும். நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், பர்சனல் லைஃப்பில் பிரச்சனைகள் வரும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவங்க விலகணும்னு சொன்னால் சனிக்கிழமை தோறும் தொடர்ச்சியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் எதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடுகளை செய்துவிட்டு அவர்களுக்கு ஒரு 2 தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும். இந்த காதல் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் இருந்தெல்லாம் அவர்கள் தீர்த்து போவார்கள். ஓகே. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், வேலையில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கன்னிராசினியர்களுக்காக நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். சந்தோஷம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.